நீ எழுதி வச்சுக்க. இன்னைக்கு எவனையாவது ஒருவனை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவனை பிரபாகரன் தீவிரவாதி, பிரபாகரன் பயங்கரவாதின்னு ஒருத்தனை சொல்லிடா பார்ப்போம். சொல்ல மாட்டான். எவரோ படத்தை எடுத்து வந்தான் ஹிந்திக்காரன், ஆந்திராவிலேருந்து போய் ஹிந்தியிலேருந்து எடுத்து வந்தான். ஓடாதுன்னா ஓடாது. அது அப்போ அது எப்படி கருத்தே கிடையாது. எடுத்துகிட்டு பாப்பா, தேட்டர் இருக்குணுமா வேணாம்மா, அடுத்த படம் ஓடணுமா ஓட வேணாம்மா. இப்போ கூட கேட்டாங்க, அந்த பரந்தூர் விமானம் கட்ட முடியாது. உன்னை கட்ட விடுறதுக்காக இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கு போர் நடத்தும் போது எங்ககிட்ட இவ்வளோ பெரிய வலிமை இல்லை, இவ்வளோ ஒரு வலிமை இல்லை. மொத்தமாக போரை நிறுத்த போராட்டம் நடக்கும் 300 பேர். அதில் நான், எங்கள் ஐயா, இந்த மாதிரி நாங்களே ஒரு 100 பேர் இருப்போம். ஒப்புக்கெல்லாம் போராடி எங்களை கொன்று போயிச்சுட்டு போயிட்டான். இப்போ அந்த வெறி எங்களை விட மாட்டேங்குது. அதனால் தலைவர் நமக்கு கற்பித்ததான், நம் விடுதலை நம் கையில், நம் பயணம் நம் கால்களை நம்பி தான், நம் கனவு நம் கைகளில் நம் தோள்களில் தான். நம் பயணத்தை இன்னொருத்தன் கால்களையும் தோள்களையும் நம்பி நம்ம பயணிக்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போகணும்னா அவன் திருப்பூர் போயிடுவான், நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போயிடுவான். சரியாக வராது. அதனால் ஒரு முதிர்ந்த, ஒரு செழுமையான, நிறைந்த தத்துவ தலைமை நமக்கு இருக்குது. அது வழிகாட்டுவதற்கு அவர் நம்மோட களத்தில் நிற்கணுங்கிறது இல்லை, இருந்த இடத்துல பேசி அனுப்புனா போதும். பாயிறதுக்கு பலாயிரக்கணக்கான தம்பிமார்கள் நம்ம இருக்கோம். அவர் கனவுன்னு ஒன்று இருக்குது. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, நிலவளம் பாதுகாத்து எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு மண், மலை, காடு, செடி, கொடி, கடல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து தமிழ் மீட்சி வரணும். நம்ம உண்மையிலே நம்ம தொடக்கம் ஒன்றிலிருந்து இல்லை என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம ஒரு புள்ளியிலிருந்து எல்லாமே அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளணும். சும்மா நம்ம அப்படியே ஆமாம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீளணும்.